நண்பர்களே வணக்கம். எதிர்காலத்தில் நம்முடைய குழந்தைகள் நிரந்தரமான கட்டிடத்தில் தங்கி படிக்கவும், விடுதிகளிலே தங்கி படிக்கவும், எந்த விதமான வீடும் வசதியும் இல்லாத கட்டிட தொழிலாளர்கள் இந்த உச்சி வெயிலிலே காங்கிரீட் வேலையை பார்த்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். சாதனையாளர்களாக நாம் பந்தெறி வீச்சாளர்களையும், மட்டை அடிப்பவர்களையும், கூடைப்பந்து தூக்குபவர்களையும், விமானிகளையும், விண்வெளியிலே சென்று வருபவர்களையும் சொல்கிறோமே ஒழிய, இதைப்போல எத்தனையோ நிரந்தர கட்டுமானத்திற்காக தங்கள் கலோரி உடல் வலிமையை இந்த உலகத்திற்கு தந்து கொண்டிருக்கக்கூடிய ஏழை தொழிலாளர்களை, சாதாரண தொழிலாளர்களை யாரும் நினைத்து பார்த்திடவில்லை. மாபெரும் கட்டிடங்கள், அரசு அமைப்பு கட்டிடங்கள், இந்த கட்டிடங்கள் ஒளிமயமான எதிர்காலத்தை தருகிற நம்முடைய மாணவர்களுக்காக, பிள்ளைகளுக்காக அவர்கள் படுகிற கஷ்டத்தை பார்த்து வேதனை கொள்கிறோம். இவர்களுக்கு நடக்கிற சின்ன சின்ன அசம்பாவிதங்கள், அவர்களுக்கான உடல் உபாதைகளுக்கு யாரும் எந்த இழப்பும் தருவதில்லை. இவருடைய சாதனைகளை யாரும் பாராட்டுவதும் இல்லை. கட்டிடம் கட்டிய அடிமட்ட தொழிலாளர்களுக்கு திறப்பு விழாவில் கூட ஒரு மரியாதை இருக்காது. ஒரு சால்வை போர்த்தி மரியாதை கொடுப்பது கூட இருக்காது. நாம் என்றைக்கு இவர்களையெல்லாம் நினைத்து பார்க்கிறோமோ அன்றைக்குத்தான் மனிதநேயம் மலரும். தொழிலாளர்கள் கை என்றைக்குத்தான் ஓங்குமோ அன்றைக்குத்தான் வாழ்வியல் தர்மமும் மனிதமும் தலைநிமிர்ந்த உலகமாக இது இருக்கும். நன்றி, வணக்கம்.